அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண பகவான் சமந்தகமணியை தேடி போனார். அங்கே ஜாம்பவானோடு போர் நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயத்தை படைவீரர்கள் சொன்னதுமே வசுதேவர் அதற்குரிய பரிகாரமாக நாரதத்தில் கேட்டு நாரதன் மூலமாக ஸ்ரீ தேவி பாகவதம் என்கின்ற புராணத்தை செவிமடுத்து கொண்டு அதன்படியே அம்பாளுடைய பூஜையும் செய்து கொண்டு வந்தார். இப்படி அவர் செய்து கொண்டு வந்து முடிக்கிற நேரத்தில் இந்த நவாக யஜ்ஞம் 9ஆம் நாள் முடிக்கும் பொழுது முடித்து எல்லோருக்கும் தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் வசுதேவர். அதுவரையிலும் கிருஷ்ணனுடைய எந்த விஷயமும் வெளியில் தெரியாமல் இருந்தது. இவர்கள் தான தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வெளியில் கிருஷ்ண பகவான் வந்துட்டார் என்கின்ற செய்தி தெரிஞ்சதுமே தான தர்மங்கள்லாம் செய்து கொண்டு வந்தவர் தான தர்மம் செய்து ஓடி வந்தார். வந்து பார்க்கும்போது கிருஷ்ண பகவான் மட்டும் வரல, அவரோட கூட ஒரு பெண்ணும் வந்திருந்தார். அப்புறம் கிருஷ்ணரை அழைச்சி உள்ளே கொண்டு வந்து விஷயத்தை கேட்ட பொழுது அவர் சொன்னார், போர் எங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. அந்த போரில் நீண்ட காலம் போருக்கு பிறகு ஜாம்பவானுக்கு நான் தான் ராமனாக அவதரித்தேன்ற விஷயம் தெரிஞ்சது. அதனால் அவன் ரொம்ப பிரியப்பட்டு, நான் உங்களுடைய பக்தனாச்சே, நான் தெரியாமல் உங்களிடத்துலேயே நான் போரிடும்படியான ஒரு துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு, அதுக்காக நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த காரணத்தை கேட்டான். நானும் சொன்னேன், சமந்தகமணியினாலே எனக்கு ஒரு அபவாதம் ஒன்று ஏற்பட்டு போச்சு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னதுமே அவன் அந்த சமந்தகமணியை என் கையில் கொடுத்ததோடு அவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஜாம்பவதியான இந்த பெண்ணையும் எனக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆக ஜாம்பவதி என்கின்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு வந்தார் கிருஷ்ண பகவான். சமந்தகமணிக்காக தேட போய் கூட ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு இருந்தார். ஒன்றும் சமந்தகமணி, இன்னொன்று பெண்மணி, 2 மணியிலும் ஒன்று வந்துட்டார். இது எதனால் ஆச்சு அப்படின்னா, அம்பாளுடைய உபாசனை அப்படின்றது ஒன்றை மட்டும் தரும் அப்படின்னு இல்லை, அது ரெட்டிப்பாக மாற்றித்தார். ஆக அம்பாளை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகவும் சுலபமானது தான். மிகப்பெரிய கர்மவினைன்னு வந்தாலும் இந்த கர்மவினையே நாம் பாதி தாங்குகிறோம் அப்படின்னா மீதி பாரத்தை அவளே தாங்கிக்கிறா. அதை தாங்கி சுமக்கும்படியான வல்லமையும் நமக்கு தரா. பாதி அவள் எடுத்துக்கிட்டாலும் நாமும் அந்த பாரத்தை அதிகமாக சுமந்துடாதபடி அந்த சுமையிலையும் பாதி தாங்கிக்கிறா. இந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறது, பாரத்தை தாங்கக்கூடிய அம்பாளுடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது, ரெண்டும் கிடைக்கும். அதனால் ஸ்ரீ தேவி பாகவதம் என்கின்ற இந்த புராணத்தை கேட்பவர்கள் அத்தனை பேருக்குமே இது அவரவருடைய மனசில் நினைத்து கொள்ள வேண்டியது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இங்கே சத்ராஜித்து ஒரு மணியை சூரிய தேவன் இடத்துலேருந்து வாங்கிட்டு வரான். அந்த சூரிய தேவன் என்ன சொல்கிறார், இதை பூஜையில் வைக்க வேண்டியது, அதனால் பத்திரமாக இதை பூஜை அறையில் வச்சுட்டு இருந்தேன்னா இதனால் உனக்கு செல்வம் பெருகும்ன்றான். இது பூஜை அறையில் தான் வச்சுட்டு இருக்கிறான். அதற்கப்புறம் நம்முடைய சகோதரனாக இருக்கக்கூடிய பிரச்சனை சொத்து அதை கொண்டு போய் தன்னுடைய கழுத்தில் மாட்டிட்டு ஆடம்பர பொருளாக உபயோகப்படுத்தி கொண்டு போகிறான். இதனால் அவனும் கொல்லப்படுறான், அவனுடைய குதிரையும் கொல்லப்படுது, அதனால் சிங்கமும் கொல்லப்படுது. இதனால் கடைசியில் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய கரடியும் கொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்கப்புறம் சுவாமி வந்துட்டாருன்றதுனால அத்தோடு இன்னும் போச்சு. என்ன அப்படின்னா, நமக்கு வழக்கமாக இந்த ஜோதிடத்துலேயோ இல்லை இந்த இதெல்லாம் இந்த ராசி கற்கள்லாம் விற்கிறவர்கள்லாம் சொல்லுவார்கள், இவர்கள் இது இந்த மணியை அணிந்தா, இவர்கள் இதெல்லாம் போட்டுக்கொண்டா இவர்களுக்கு நன்மை பெருகும், அது பெருகும். இதை கேட்டு நாமளும் என்ன பண்ணுவோம், சில பேர் வைரம் போட்டுமா, சில பேர் தங்கம் போட்டுமா, சில பேர் நவரத்தனம் போட்டுமா, ஒன்று போட்டுப்பார்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பூஜை அறைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பொருட்கள் பூஜை அறைக்குள்ளே தான் இருக்கணும். அதை நாம் போட்டுக்கிட்டு இந்த நாளத்தில் இந்த கல்லை போட்டால் நமக்கு உச்சிதம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்றதுனால நம்ம ஏதாவது ஒரு கல்லை போட்டுக்கிட்டு நாம் பாட்டு உழவ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோ, எந்த நேரம் வரைக்கும் அந்த கல்லுனால நமக்கு ஒரு நன்மை பயக்குமோ அது வரைக்கும் பயக்கும். அதுக்கப்புறம் நாம் அணியக்கூடிய அந்த கல் நம்முடைய திசையை மாற்றி விட்டுடும். அதனால் தெரியாமல் கண்ட கல்லையும் வாங்கி இது போட்டால் நல்லது அது போட்டால் நல்லது இவன் சொன்னான்ற பேரில் எடுத்து போட்டுக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு கல் ஒரு ஒருத்தனுக்கு ஒரே நிலையை எப்பவுமே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனுக்கு ஒன்று சரியானதாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த பலருக்கு அது ஒத்து வராது. இவன் ஒருத்தன் போட்டதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயமா மறைமுகமாக தான் அங்கே சொல்லப்படுது. ஆனால் என்னென்னா, பூஜையில் வைக்க வேண்டியது தான் கற்கள்லாம், அது பூஜையில் வச்சுக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. நாம் கழுதில் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சு ஆரம்பித்தோம்னா, ஆடம்பர பொருளை தெரிஞ்சோம்னா வினைகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஆக மேற்படி புராணம் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போதைக்கு கிருஷ்ண பகவான் ஜாம்பவதியை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். வருவதெல்லாம் நிலைமை.